ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாகக்காய் ரொம்பவே கசக்கும். இது ஃப்ரை பண்ணாலும் எப்படி செஞ்சாலும் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நம்ம சாம்பாராக நம்ம செய்ய போகிறோம். இதோடைய கசப்பை எப்படி நம்ம நீக்கிட்டு பாதி அளவுக்கு கசப்பை நம்ம நீக்கிடலாம் இந்த சாம்பாரில். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு 2 பாகக்காய், இது போல் நல்லா நீளமான பாகக்காய் 2 இது போல் ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப கனகனமாக அறியாமல் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான பொருட்கள்: மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய சைஸ் வெங்காயம் 1, தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை. இது ஃபைனலாக நம்ம நார்மலாக சாம்பார் எப்படி வைப்போமோ அதே போல் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. இப்போ இந்த பாகக்காவை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக ஒரு சின்ன சொம்பில், அதாவது ஒரு 200லேருந்து 250 ml தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாகக்காவை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு பாகக்காய் எடுத்துக்கலாம். நம்ம தொக்கு போல் நம்ம செய்யும்போது அதோடைய கசப்பு தன்மையானது பாதி அளவுக்கு நீங்கிடும். எப்படி செஞ்சாலும் பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. இந்த பாகக்காய் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது. 1/4 டீஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஆல்ரெடி நல்லா கொதிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்தவுடனே இந்த தண்ணியெல்லாம் நம்ம இருத்துடலாம். இருத்துட்டு பாகக்காயை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். 10 மினிட்ஸ் போதும், நல்லா வெந்துடும். வேக வச்சு நம்ம தண்ணி எடுத்து செய்யறது மூலமாக சத்துலாம் வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. சத்து வீணாகாது. இந்த காயில் இருக்கக்கூடிய தன்மை இது போல் நல்லா ஒரு டார்க் க்ரீனாக இருக்கக்கூடிய பாகக்காவை செலக்ட் பண்ணோம்னா கசப்பு தன்மை அதிகமாகவே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு செய்யுங்க. இப்படி நம்ம வேக வச்சு நம்ம தண்ணி இருக்கிறதுனால பாதி அளவு தான் கசப்பு போயிடும், மீதி பாதி அளவு அதிலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம தண்ணியை இருத்துட்டு பாகக்காய் மட்டும் எடுத்துக்கலாம். 10 மினிட்ஸில் பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, அதனால் சத்து நமக்கு வீணாகாது. லிமிட்டாக தண்ணி வச்சுட்டோம்னா தண்ணி நம்ம அதிகமாக இருக்க வேண்டியது கிடையாது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை தண்ணியை எடுத்துகிட்டு காய் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு தண்ணி வச்சாச்சு வானலில். இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி எடுத்து வச்ச பாகக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இந்த கொதிக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ, நம்ம தண்ணி ஆல்ரெடி நல்லா கொதிச்சதுனால 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம காய் வேக வைக்கும் போது மஞ்சத்தூள் போட்டதுனால மஞ்சத்தூளோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் கோபுரமாக 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். காய் வேக வைக்கும் போதே நம்ம கல்லுப்பு சேர்த்ததுனால கல்லுப்பு மீடியமாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சாம்பார் கொதிக்கட்டும். இந்த பாகக்காய் சாம்பாருக்கு நார்மலாக நம்ம சேர்க்கக்கூடிய புளியோட அளவை விட கொஞ்சம் அடிஷ்னலாக புளி சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பாகற்காயோட கசப்பு நமக்கு சுத்தமாக தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல அருமையான ஒரு ஹெல்த்தியான சாம்பார் இது. இந்த பாகக்காயில் நிறையவே அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். சூட்டை குறைச்சி நல்ல உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல அருமையான காய் தான் பாகற்காய். இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா சாம்பார் 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதில் வேக வச்சு எடுத்துருக்க பருப்பு நல்லா இது போல் குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பை இந்த காய்களோடு நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்தாச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா ஒரு பெரிய எலுமிச்சைப்பழ சைஸ் புளி எடுத்து நல்லா இது போல் ஊற விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. சாம்பாரில் புளியை சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை இதோடு வச்சுருக்கேன்.
இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலையை தாளித்து சாம்பாரோடு ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு பாகற்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய இரும்பு சத்து நிறைந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு பாகற்காய் சாம்பார் ரெடி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.